மாப்பிள்ள நம்ம வாழ்க்கை எது நோக்கி பயணமா போகுதுன்னு தெரியலடா. ஏன் அப்படி கேக்குற? நம்மளும் 4 பேர் மதிக்கிற மாதிரி பங்களாவும் காரம் வாங்கலாம்னு பாக்குறேன், முடியலையே. அதுக்கு உழைக்கணும், இல்லைன்னா கொள்ளை அடிக்கணும். மாப்பிள்ள உழைக்கிறது நம்மளால முடியாது, கொள்ளை அடிக்கிறது முடியல. டேய், இந்த உடம்பு வச்சு கொள்ளலாம் அடிக்க முடியாது. உன் கூட சேர்ந்து என்ன மாட்டிக்க சொல்றியா? கூடவே இந்த கலாகிற பத்தியா நான் ஸ்லிம்மாக்குற நெக்குலா. மாப்பிள்ள இப்ப போயிட்டு நம்ம ஒரு இடத்துல கொள்ளை அடிக்கணும்னு வச்சுக்கா, நான் ஓடியாந்துருவேன், நீ மாட்டிக்குவா. உன்னை வச்சு என்னைய புடிச்சிருவாங்கல்ல. நீ சொல்றது பாயிண்ட் தான், இருந்தாலும் நான் 4 இருந்து ஜிம்முக்கு போய் குறைக்கிறேன். இதே சொல்லிக்கிற 7 வருஷமா 7 இன்ச்சு வயிறு தான் முன்னால வந்துச்சு. சரி விடு மாப்பிள்ள, அதே பேசின்னு இருப்ப. அங்க பாரு, அதை வரான், அவனை புடி. நான் அச்சா தாங்க மாட்டேன், இன்னைக்கு புள்ளா தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். டேய் மாப்பிள்ள, அவன் யாருன்னு தெரிஞ்சா? டேய் கொதலடா. டேய் கொதல. அட மாட்டு வண்டி வாயா, எங்க போயிருந்த ஊழ்நாளியா? ஃபாரின் போயிருந்தேன். மூஞ்ச பார்த்தா ஏதோ செவுத்துல யூரின் போயிட்டு அடி வாங்கி வந்த மாதிரி இருக்கிற, நீ ஃபாரின் போயிட்டு வந்தியா? டேய் நான் இங்கிலீஷ் தான் பேசுவேன்டா, என்னடா நினைச்சுனீங்க? இங்கிலீஷ் பேசுவியா? ஒரு 2 வார்த்தை பேசுப்பா பாக்கலாம். ஏ பி சி இ எஃப் ஜி. என்ன மாப்பிள்ள பயங்கரமா பேசுறான் இங்கிலீஷ்? போதும் நித்து. இப்ப தெரிஞ்சுக்கலையா என்ன? ஃபாரின் தான் போயிட்டு வந்தேன்னு. சரி ஃபாரின் போயிட்டு வந்தியா, எவ்வளவு சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்தா? பண்ணமா இல்லையா? அட பங்களா வாயா, ஃபாரின் போயிட்டு வந்தேன்னா பணம் கேட்டா இல்லைன்ற. யாரா அடிக்கிறீங்க? அங்கே வச்சாங்க, நீங்களும் அடிக்கிறீங்க. அங்கேயே அச்சாங்களா? மாப்பிள்ள எங்கிருந்தோ வரான். ஏய் ஒழுங்கா சொல்லு, எங்க இருந்து வர? பைத்தியர் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருந்தேன். பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு வந்தியா, இல்ல பைத்தியம் கூட நீ இருந்துட்டு வரியா? மூஞ்ச பார்த்தா தெரியல, பைத்தியம் தான் மாப்பிள்ள. ஏய் யாரு பைத்தியன்றா? கூல்டன் மாப்பிள்ள கச்சிருவான் பொழுது கம்னரு. ஓஹோ, அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. எப்பா நான் உன் பேச்சுக்கே வரல. மாப்பிள்ள இந்த டம்மி பேச்சு வச்சு எதனா சம்பாதிக்கலாம் மாப்பிள்ள. இதை வச்சுன்னா சம்பாதிக்க முடியும். தெருவுல போறவங்கள கட்டிக்க சொல்லி காசு புடிங்கலாம். காட்டி குத்துறோம் மாப்பிள்ள, மூஞ்ச பேர் எப்படி இருக்குது? அப்ப என்ன பண்ணலாம்? மாப்பிள்ள காது காமி. ஓகே. ஆனா எங்க அப்பா இல்ல, உங்க அப்பா. எங்க அப்பா வேலைக்கு ஆக மாட்டான். மாப்பிள்ள என்ன இருந்தாலும் புள்ள பாசம்டா. சத்தியமா சொல்றேன், எங்க அப்பா இந்த விஷயத்துல வேலைக்கு ஆக மாட்டான். போட்ட பிளான் வேஸ்டா போயிடும். அப்ப சொல்ல வர, உங்க அப்பா டப்பா இருந்தா இதுக்கு லாக்கி. சரி நீ போய் கூட்டு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் இதை கட்டி போட்டு வை. எப்பா நான் இவனை சொன்னேன். அவுதார் படத்துல மேக்கப் இல்லாம இவனை நடிக்க வச்சிருக்கலாம் போலுக்குது. மாப்பிள்ள நான் வரேன்டா. என்ன நான் போட்டா? டேய் உங்ககிட்ட காசு இல்ல, என்கிட்டயும் காசு இல்ல. காசு சம்பாதிக்க எதனா பிளான் பண்ணலாம்டா. ஓகே நோ ப்ராப்ளம். நான் என்ன பண்ணணும்? மூடிக்கின்னு நான் சொல்றத கேட்கணும். கிட்ட வராத. என்ன டைம் ஆகுது? அந்த யானை கொடுத்து வீட்டுக்கு வரல பாரு. வெளியே உட்காந்துக்கிறேன், ஆள் இங்க வாயா. குப்பா கொழுப்பு தானே உனக்கு, ஏன்னா குப்பைன்ற? குப்பை நாம பொக்கிஷமா சொல்ல முடியும். டேய் நீ ஒரு மண்ணாங்கட்டி சொல்லிட்டவல, எங்கடா என் பையன்? உன் பையனை ஒருத்தன் புச்சாச்சுங்கிறாங்க. என்னடா சொல்றா? கோத்து விட்டு வந்துட்டேனா? யோ அவன் காசு வட்டிக்கு தரணுமாயா, அந்த ஆள் போட்டு அச்சுங்கிறான். இதே வாங்கிச்சியா? ஒண்ணுமே புரியலையா? உனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்ல, அது மருந்து மாத்திரை வாங்கறதுக்கு வாங்கின காசு. அவர் எனக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தாரா? என்னடா கதை விடுறா? நீ நம்ப வச்சப்பா, உனக்காக உன் பையன் அங்க உதவாயினுக்கிறான். நம்ப முடியலையா? சரி வா போலாம். என்ன பண்றான்னு இப்ப எங்க அப்பா வருவாரு, நீ என்ன கடன் கேட்கற மாதிரி என்ன அடிக்கணும், புரியுதா? கடன் கேட்டா கெஞ்சுவாங்க, உங்க ஊர்ல அடிப்பாங்களா? ஏய் எல்லா ஊர்லயும் கடன் தரலன்னா அடிப்பாங்க தான்டா. எங்க ஊர்ல கெஞ்சுவாங்க. இவன் குழப்புனுக்குறான், இவனும் இந்த ஊர் தானே. சரி நீ என்ன அடி. எனக்கு அதிகமா கட்சி தான் பாய்க்கும், கட்டிக்கிட்டுமா? கடிக்கட்டுமாவா? டேய் அப்பா அடிடா, கடிக்காத. சரி புறா காசா? தந்துறேன் சார். அங்க பாரு உன் புள்ள உதவாங்கத்த. ஆமாடா. புறா காசா? சார் எங்க அப்பா சார் வாங்கினேன் சார். நீ சொல்றது உண்மைதான்டா. இப்ப தெரிஞ்சுக்கா. புறா காசா? சார் எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால தான் சார் வாங்கினேன். நிறுத்துறா. யாரா நீ? அப்பா இப்போ நான் பாத்துக்கிறேன். இருறாமவனா. டேய் புறா காசா? பாரு எவ்வளவு ஆக்ரோஷமா பண்றான். டேய் எவ்வளோடா தரணும்? எவ்வளவு குத்தாலும் ஓகே. எவ்வளவு குத்தாலும் ஓகேவா? இல்ல 5000 ரூபாய் வாங்கிக்கிறோம்ப்பா. ஏடா 5000 வாங்கிக்கிறியா? ஒரு அப்பங்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்ப நீ சீரியஸா இருந்த. ஏடா சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? கொஞ்சம் ஜுரம் வந்துச்சு அவ்வளவுதானே? அது சாதா ஜுரம் இல்ல, பக்காக்கா ஜுரம். அக்காக்கு ஜுரமா? அந்த ஜுரத்துக்கு அந்த ஒரு ஊசி போடலன்னா இப்ப சேர்ந்து இருப்பியாப்பா.
சேர்ந்துட்டு இருப்பா. டேய் நான் நீ ஊசியே போடலடா. உனக்கு ஊசி பிடிக்காதுன்னு மாத்திரை குத்துடுமே. இப்படி பேசுனா அப்படி பேசுறானுங்க, அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறானுங்க. இப்ப என்ன தானே சொல்ல வரீங்க? டேய் காசு கொடுறா. ஏவா நீ பைனான்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியலையா? உன்னை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆகுதா? அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிறாரு. வெளிநாட்டுக்கு போய் வந்துக்கிறாரா? இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. இங்கிலீஷ் பேசுறாரா? பேசுப்பா. ஏ பி சி இ எஃப் ஜி ஐ. பாத்தியா எப்படி சொல்றாரு? டேய் அவன் ஏபிசி சொல்றான்டா. அதான் இங்கிலீஷ். டேய் எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும்டா. எப்பா அவர் போனோமா? சரி போட்டு விடு. காசு கேட்டுனாரு இப்பதான். டேய் அவன் தான் போறேன்றாடா. நான்ப்பா காசு கொடுக்கலையே இல்லையா? ஏ குப்பா கூட திரும்பி அடிக்க போறான் உன் பையனை. உன் வயசுனா என் வயசுனா குப்பைன்ற. டேய் ஒப்பனை போய் ஊர் மேல சொன்னா ஒத்துக்குவே நீ? அந்த ஆள் பேர் ஊர் மேல தானே, இதுல போய் என்ன ஒத்துக்கிட்டுக்குதா? கொழுப்பு அதிகமா தானே ஆச்சு உனக்கு. காசு கொடுப்பா, அடுத்த மாசம் தந்துடுறேன். என்னடா இவன் காசு கொடு அடுத்த மாதம் தரான்றான். திருப்பி தராரா வட்டிக்கு? அப்படிதான்றா. ஆமா காசு கொடுத்தா நான் தான் திருப்பி தரணும். உன் லாஜிக்கே புரிய மாட்டேன்டா. டேய் எதுக்குடா வாங்கினா இவன் காசு உன்னடா? நீ குத்த பிறகு நான் அடுத்த மாசம் திருப்பி கொடுக்கணும்ல, அப்பதான் வாங்குவான். ஐயோ கொழுப்பு. டேய் என்ன தானே பேசுறான்? ஒண்ணுமே புரியல. எப்பா புரியுற மாரி நான் சொல்லட்டுமா? சொல்லு. டேய் நீ சொல்லாத போடா. ஏன்டா சொல்லணும்ன்ற? அவனுக்கு நம்ம காசு தரணும்ல. அப்ப காசு கொடு, அப்புறம் அவங்ககிட்ட கேளு. எப்போ ஆளை வச்சு அடிப்பாங்கப்பா, இருக்கிறத கொடுப்பா போதும். அப்படியா சொல்றான்? 40 தான் இது வாங்கிக்கோனா? 40 ரூபாய் தாங்குதா? ஐயோ போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு. 40 ரூபாய் தாங்குது, வாங்கிக்கிறியாப்பா? குடு. என்னடா 40 ரூபா குத்தா கூட கூடுன்றான். நீ கொடுப்பா, நான் குத்துடுறேன். டேய் இதுக்கா வந்தா? ஏண்டா அவன் 40 ரூபா குத்தா கூட வாங்குறான்டாடா. மாப்பிள்ள ஒன்னும் சரிப்பட்டு வரல. ஆமா மாப்பிள்ள. டேய் அந்த 40 ரூபாய் கூட அவங்ககிட்ட நீ ஏன் கையில வச்சுங்கிற? டேய் கொதுல எப்போட ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தா? இவன் வேற வந்துட்டானா? இப்பதான் வந்தா. இப்போ உடம்பு பரவாயில்லையா அவனுக்கு? உடம்பு பரவாயில்லையாவா? டேய் இவன் ஏற்கனவே தெரியுமா உனக்கு? நாங்க 4 பேர் ஒன்னா ஸ்கூல் தானே படிச்சோம். என் ஃப்ரெண்டு தான். ஏதோ பைனான்ஸ் ஆபீசர்னு சொன்னானுங்களா? இவன் பைனான்ஸ் ஆபீசர் இல்ல, பர்சனல் ஹாஸ்பிட்டல் வரான்ட்டான். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்தா. டேய் உன் பைத்தியமா? சொல்றா உன்னை தானே கேக்குறான். பூமி தாங்காத பூகம்பம். அது என்கிட்ட கேக்குது, அவங்ககிட்ட கேட்கலாம். பைத்தியமானே கேக்குறேன்டா. டேய் நீ பைத்தியமா? மாப்பிள்ள இதுக்கு மேல என்ன வேலைக்கு ஆகாது, வந்து ஓடிடலாம். டேய் நீ கையேறா. சொல்றா நீ பைத்தியமா? ஐயோ